அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோ பாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம் பார்த்துட்டு இருக்கிறது மலர் மருத்துவம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 25வது மலர் மருந்துன்னு சொல்லக்கூடிய ரெட் செஸ்ட்நட் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மற்றவர்கள் பற்றிய கவலை, பயம். அதாவது இந்த ரெட் செஸ்ட்நட் தன்மையாளர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பிறர் நலனில் அக்கறை, தன்னலமற்ற சேவை, பிறருக்காக கவலைப்படுவார்கள். மற்றவர்களால் ஏன் கவலைப்படுறாங்க அப்படின்னா, அவங்க மேலே ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படக்கூடியவர்கள் தான் இந்த ரெட் செஸ்ட்நட் வகையை சார்ந்தவர்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, தன் கணவர் நேரத்துக்கு வரல அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடியவர்கள், தனக்கு வேண்டியவர்களுக்கு ஏதோ பிரச்சனை, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நடந்தால் கூட அவங்க மனசை உடஞ்சிருவாங்க. அந்த மாதிரி தன்மை கொண்டவர்கள் தான் இந்த ரெட் செஸ்ட்நட் வகையை சார்ந்தவர்கள். தன்மைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவங்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பாங்க, தன்னலமற்ற சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க, பிறருக்காக கவலைப்படும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. அறிகுறிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவர்கள் நலனின் அதிக அளவு அக்கறை கொண்டு அவங்கள பற்றி கவலைப்படுறது, ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது நடந்துருமோ, ஒரு விபத்து ஆகிடுமோ, எங்கன்னா போய் சிக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டே இருக்கக்கூடிய தன்மை தான் இந்த ரெட் செஸ்ட்நட் வகையை சார்ந்தவர்கள். மற்றவர்கள் நலனின் அளவிற்கு அதிகமாக கவலைப்படுதல், நல்ல விதமாக யோசனை செய்ய முடியாமை, விபத்து மற்றும் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்வுகளை பற்றி சிந்தித்தல், அவங்களுக்கு எதாவது ஆயிடுமோ, தான் வளர்க்கும் செல்ல பிராணிக்கு எதாவது ஆயிடுமோ அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம சார்ந்தவர்கள், நமக்கு பிடிச்சவங்களுக்கு எதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரெட் செஸ்ட்நட் வகையை சார்ந்தவர்கள். அதாவது காரணமின்றி உறவினர், நண்பர்கள் அல்லது தாம் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்து விடுமோ என்ற கவலையில் மூழ்கி கிடப்பவர்கள் தான் இந்த ரெட் செஸ்ட்நட் வகையை சார்ந்தவர்கள். இவங்க இந்த மருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு மனநிலையாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். பயன்படுபவர்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, மருத்துவம், பொதுப்பணி, சமூக சேவை போன்றவற்றில் ஈடுபடுபவர்கள் தேவைக்கு அதிகமாக கவலைப்படுவதால் உடல்நலம் பாதிக்கும், மனப்பதட்டம், குடல் புண், வாய்ப்புண் போன்றவற்றால் அவதிப்படுபவர்களுக்கு இந்த மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். நோயாளி மீது அதிக அக்கறை கொண்ட செவிலியர்கள் கூட இந்த மாதிரி மருந்து யூஸ் ஆகும். தனக்கு மிகவும் வேண்டியவருக்கு ஏதாவது துன்பமோ பாதிப்போ வந்துவிடுமோ என்று பயப்படுபவர்கள், அவர்களுக்கெல்லாம் இந்த ரெட் செஸ்ட்நட் மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். பிறர் நலனில் தேவைக்கு அதிகமாக அக்கறை கொள்வார்கள், அவர்களுக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்று பயப்படுவார்கள். வேண்டியவர்கள் யாராவது வெளியூர் சென்றால் அடிக்கடி ஃபோன் செய்து விசாரித்து கொண்டே இருப்பார்கள். மனதில் எதிர்மறையான சிந்தனைகளை ஓடவிட்டு கொண்டிருப்பார்கள். சுயநலம் இன்றி பிற நலனில் அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்கள். இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர்கள் தான் மற்றவங்க மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. சுயநலமற்று மற்றவங்களுடைய அக்கறையில் ரொம்ப ஈடுபாடு கூடியவர்களாக இருப்பாங்க. அதுதான் இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், மற்றவங்களோட நல்ல அக்கறை இருக்கிறது தான். ஆனால் அதுக்காக எல்லை மீறி அவர்கள் மட்டும் இல்லை அப்படின்னா அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறதுன்றது ஒரு முட்டாள்தனமான விஷயம். ஸோ அந்த மாதிரி இதுலேருந்து வெளிவருவதற்காக இந்த ரெட் செஸ்ட்நட் மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி பொதுப்பணித்துறைங்க அது மேலே மற்றவங்க மேலே கருணை கொண்டு இருக்கிறது, மற்றவங்களுக்கு எதாவது ஆயிடுமோன்னு நினச்சிக்கிறது, பொது சேவை செய்கிறவர்கள்லாம் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும்போது மனசு கஷ்டப்படும், மன அதிர்ச்சி ஆகும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மலர் மருந்துன்ற மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அதாவது ரெட் செஸ்ட்நட்ன்ற மலர் மருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கும்.
பிறர் நலனில் அக்கறை இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதுவே எல்லை மீறி போனால் அது அவர்களை மட்டுமில்லாமல் மற்றவர்களையும் பாதிக்கும். மனதை பாதிப்பதுடன் உடல் நலத்தையும் பாதிக்கலாம். மனதில் எப்பொழுதும் பாசிட்டிவ் எண்ணம் வராமல் நெகட்டிவ் எண்ணமாகவே வரும். இதை போன்ற மனநிலை உள்ளவர்கள் ரெட் செஸ்ட்நட் மருந்து சிறந்த மருந்தாக இருக்கும். நோயாளிகளின் மேல் அதிகமான அக்கறை உள்ளவர்கள் இந்த மருந்தை உட்கொண்டு வந்தால் பாதிக்கப்பட்டவரை குணமாக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களையும் குணமாக்கும். நோயாளியும் குணமாக்கும். அதை எடுத்துக்கிட்டு அந்த பாதிப்பு அடைஞ்சவங்களையும் குணமாக்கும் தன்மை கொண்டது வந்து இந்த ரெட் செஸ்ட்நட் மருந்து. பிறர் நலனின் அக்கறை, மற்றவங்கள பற்றி யோசிச்சுட்டு சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தன்மை இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மருந்தை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அவருடைய மேற்பார்வையில் நீங்கள் இந்த மருந்தை எடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ தற்காலிகமாக தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.